السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கியாமாவிலே ஒரு விடயத்தை அழுத்தி சத்தியமிட்டு சொல்கின்றார். வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, குறை சொல்லக்கூடிய உள்ளத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஒரு வித்தியாசமான ஒரு சத்தியத்தை செய்கின்றார். குறை சொல்லக்கூடிய உள்ளம் என்றால் என்ன? கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையிலே தன் தவறுகளை நினைத்து, வாழ்க்கையிலே தன் மூலமாக ஏற்பட்ட குறைபாடுகளை நினைத்து தன்னைத்தானே வருத்தி கொள்வது, இதற்கு பெயர் குறை சொல்லக்கூடிய மனது. கண்ணியமானவர்களே, இந்த மனது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியம். வாழ்க்கையிலே ஒரு தப்பு செய்து விட்டோம், தப்பு செய்ததற்கு பின்னால் மனதிலே ஒரு குறுகுறுப்பு உண்டாகின்றது, ஒரு தடமாற்றம் உண்டாகின்றது. இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படும் மிக பெரும் ஒரு நிஅமத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நன்மை எது, பாவம் எது என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது வாழ்க்கையிலே நீ செய்யக்கூடிய நன்மைகள் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. வாழ்க்கையிலே செய்த தப்புக்கள் அல்லது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள், அது சென்றதாக இருக்கலாம், இப்போது செய்யக்கூடிய தவறுகளாக இருக்கலாம், அது உன் மனதிலே குறுகுறுப்பை உண்டாக்குகின்றது, கவலையை ஏற்படுத்துகின்றது என்றால் நீதான் உண்மையான முஃமின் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் எம்மை நாம் குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவுதான் நன்மைகளை செய்தாலும் தற்பெருமை என்பது உண்டாகக்கூடாது. நான் இவ்வளவு தொழுது விட்டேன், இவ்வளவு குர்ஆனை ஓதி முடித்து விட்டேன், எவ்வளவு அமல்களை செய்து விட்டேன் என்ற உஜுப், தற்பெருமை உண்டாகக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் நல்லவர்கள் என்று உங்களையே நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் நல்லவர்கள் என்று நீங்கள் உங்களையே குறை சொல்லிக் கொள்ளாதீர்கள். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பயப்படக்கூடிய முத்தகி, தக்வா யாவது உள்ளத்திலே இருக்கின்றது என்பதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். உலகத்திலே சிறந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள். கால்கள் வீங்கி போய்விடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்கள், அல்லாஹ் உங்களது முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுடைய எத்தனையோ ஏராளமான கோடிக்கணக்கான பாக்கியங்கள் இருக்கின்றது, இந்த பாக்கியங்களுக்கு முன்னால் நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக ஆகக்கூடாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நன்மைகளை குறைவாக கருதி, நான் இந்த பாக்கியங்களுக்கு முன்னால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை இந்த உம்மத்துக்கு படித்து தருகின்றார். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்திலே பாக்கியம் பெற்றவர்கள் தப்பு செய்ததற்கு பின்னால், பாவம் செய்வதற்கு பின்னால் என்னை மன்னிக்கக்கூடிய ரப்பூல் ஆலமீனாகிய அல்லாஹ் இருக்கின்றான், அவன் என்னை மன்னிக்க தயாராக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து உடனே அல்லாஹ்வின் பக்கம் மீளுவார்கள். இவர்கள் தான் உலகத்திலே பாக்கியசாலிகள். உலகத்திலே துர்ப்பாக்கியசாலிகள் யாரு தெரியுமா? கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே தப்புக்கு மேல் தப்புகளை செய்து கொண்டே இருப்பார்கள், பாவங்களுக்கு மேல் பாவங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை பாவங்கள் செய்தாலும் மனதிலே கொஞ்சம் கூட கவலை உண்டாக மாட்டார்கள். இவர்கள் தான் துர்ப்பாக்கியசாலிகள். இதைவிட ஒரு கட்டம் தாண்டி தான் செய்த தவறுகளை நியாயப்படுத்துவார்கள். நான் இதற்காக வேண்டித்தான் செய்தேன் என்று நியாயப்படுத்துவார்கள். இவர்கள் தான் துர்ப்பாக்கியசாலிகள். கண்ணியமானவர்கள், எப்பொழுதும் வாழ்க்கையிலே நாம் செய்த தவறுகள், எம்மால் நடந்த குறைபாடுகளை நினைத்து நாம் வருந்திக் கொள்வது, வாழ்க்கையிலே நாமும் சந்தோஷமாக இருப்பதற்கும், எம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய குடும்பம், நண்பர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பதற்கும் காரணமாக அமையக்கூடியது. எனவே வாழ்க்கையிலே நடந்த தப்புக்களை நினைத்து எம்மை நாம் குறை சொல்லிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் உண்டாக்கிக் கொள்வோம். இந்த விடயத்தை இந்த ஆயத் நமக்கு உணர்த்தி தருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து
மன்னித்து ஆஃபியத்தை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியவனாக. வாஷிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.